ரஜினி இப்ப வந்து பயங்கர இருக்கிறதுல இண்டஸ்ட்ரியிலே அவர் தான் பயங்கர பிஸியா இருக்கிறாரு. இந்த 70 வயசுலயும் இவ்வளோ வரிசையா படம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? மன்னிச்சிடுங்க சார், ரஜினிக்கு வந்து 70 இல்லை 73 வயசு ஆகுது. அவர் வந்து வழக்கமாக அவர் சொல்ற டைலாக் தான் சார் நம்ம சொல்லுவோம். என்னன்னா, அவர் வந்து யானை இல்லை குதிரை, டக்குன்னு எழுந்துருவாரு அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் சார். சமீபத்தில் கூட ஒரு கலைஞானம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. 16 வயதிலே படம் பண்ணும்போது வந்து இவர் ஹீரோவை போட்டு ஒரு படம் பண்றதுக்காக வந்து அவர் ட்ரை பண்ணாரு. அப்போ 25,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தர ரெடின்னு சொல்லி ஒன்று அவர் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி, இல்லைங்க நான் வில்லன் நடிச்சிட்டு இருக்கேன் ஹீரோவை போட. ஏன்னா எம்ஜிஆர், சிவாஜி, கமலஹாசன் வந்து கொடிக்கட்டி பிறந்த காலம் அது. அப்போ வந்து ஒரு 16 வயதில படத்துக்கு வெறும் 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. சரி, ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தா நடிக்க ஒத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாம் வேணாங்க சொல்லி போயிட்டாராம். ஒருவேளை பணம் கம்மியா இருக்கு, அதிகமா நாளைக்கு வந்து பேசலான்ட்டு 25,000 ரூபாய் சம்பளம் சார் தரேன் சார் சொன்னும்போது, சார் நான் பணத்துக்காக சொல்லல, நான் வந்து வில்லனா நடிச்சு ஒரு நாள் பைக்ல ரவுண்ட் வச்சு நல்லா சாப்பிட்டு தூங்கினா எனக்கு அது சார் பெரிய சந்தோஷம் சார். நான் பணத்துக்காகலாம் நான் சொல்லவே இல்லை சார், நான் வில்லனா நடிச்சு போற நல்ல வாய்ப்பு இருந்தா சொல்லும் போது இப்படி ஒரு நிகழ்வு சொன்ன மனிதர் இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கள் எப்படியாச்சும் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு பெரிய டைரக்டர் வேணும், பெரிய பேனர் வேணும், பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும், அவர் போடுற பாட்டு முதல் நாளே 1 மில்லியன் லைக்ஸ் தொடணும் அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த மனிதன் எப்படி வளர்ந்துருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி வளர்ந்த மனிதன் ஒவ்வொரு வருடமா 10 படம், 15 படம், 20 படம், ஏன் கல்யாண வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அவருடைய, அதாவது இப்ப சச்சின் டெண்டுல்கர்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவருடைய வாழ்நாளிலேயே 40% அவர் கிரிக்கெட் விளையாடியே கழிச்சிருக்காரு. ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலேயே வந்து 40%, 50% விளையாட்ட அங்கேயே கழிச்சிட்டார். அவருடைய வாழ்க்கையே அங்க போயிடுச்சு 50%. அதே மாதிரிதான் ரஜினிகாந்த் அவர்களும். அவராச்சும் 50%, இவரு அவருடைய வாழ்க்கையில 70% வாழ்க்கையை சினிமாவுக்காக அர்ப்பணித்த ஒரு நடிகர். இப்படி இருக்கிற ஒரு நடிகர் வந்து சமீப காலமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த சோசியல் மீடியா அதிகமானதுல இருந்து என்ன பண்றானுங்கன்னா, தாத்தா வயசாயிடுச்சு, சொட்ட பையன், மென்டலான்ஸ், என்னென்ன மாதிரி கேவலமான கருத்துக்களை முன்வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கருத்துக்களை மோசம். ஒரு நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சார். ஒரு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும். முதல்ல அந்த ஆள் எப்பேற்பட்ட நடிகர், அந்த தமிழ் சினிமா உலகத்தை எந்த அளவுக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கான், எந்த அளவுக்கு அவனுடைய படங்கள் ஓடி இருக்கு. இவரை வச்சு நிறைய பேர் இவர் தயவுலையும் இவர் பண்ண மார்க்கெட்லயும் இன்னைக்கு எல்லாம் குழுது காஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா இவங்க போடுறாங்க பாரு, முதல் நாள் 70 கோடி வசூல், 60 கோடி வசூல், இதுக்கெல்லாம் விதை போட்டவர் ரஜினிகாந்த். நீங்க யாரும் புதுசா ஒரு மார்க்கெட்டை எங்கேயும் உருவாக்கல. ரஜினிகாந்த் உருவாக்கிய, ரஜினிகாந்தால் உருவான மார்க்கெட்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். எங்கேயாச்சும் ஒரு நாட்டில் போயிட்டு ஏதாவது இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் போயிட்டு புதுசாக ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணாங்களா? எத்தியோப்பியாவில் போய் கிரியேட் பண்ணாங்களா? இல்லை பிரேசிலில் போய் கிரியேட் பண்ணிட்டு வந்தாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவங்க உருவாக்கப்பட்ட, ரஜினியால் உருவாக்கப்பட்ட அந்த மார்க்கெட்டில் தான் இவங்க உட்காந்து இன்னைக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. என் படம் முதல் நாள் 150 கோடி வசூல், 100 கோடி வசூல் சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்க எல்லா நடிகர்களுமே இதுக்கு எல்லாம் விதை போட்டவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள். 2 பேர் தான் நம்ம சொல்ல முடியும். இவங்க இதெல்லாம் விட்டுட்டு சமூக வலைதளம் அடிக்கிற கிண்டலு கேலி, அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான், 1 மணி நேரத்துக்கு சூப்பர் ஸ்டார் நான் தான், இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, இல்ல அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் சண்டை போட்டுருக்காங்க பாத்தீங்களா? இது எல்லாம் பாப்பாரு, கண்டிப்பா பாப்பாரு. இப்ப பார்த்துட்டு இருக்கும்போது என்ன தோணும் அவருக்கு? ஓ, நம்ம ரிட்டையர் ஆயிட்டு நினைச்சிட்டானுங்களா? சொல்லுவாங்கல்ல, இந்த படையப்பா படத்துல அப்பாஸ் வந்து சொல்லும் போது, இல்ல அங்கிள் உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்க உட்கார நான் பாத்துன்னு சொல்லும்போது, யார் எனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி சட்டையை கேட்டுவார் தெரியுங்களா? ரஜினிகாந்த் படையப்பா அந்த மாதிரிதான். எனக்கு வயசாச்சுடா சொல்றீங்க, எனக்கு என்ன வீல் பவர் இருக்குன்றது இப்போ நான் ப்ரூஃப் பண்றதுக்காக தான் ரஜினிகாந்த் இவ்வளவு ஸ்பீடா இருக்கார். ஏன் ஒரு பெரிய ஒரு இயக்குனர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, சார் அந்த மனுஷன் இன்னைக்கு ஸ்பீடு இல்லை சார், அன்னைக்கே ஒரு ஸ்பீடா தான் நடப்பாரு, அவர் ஸ்பீடுல நம்மளால வரவே முடியாது சார் அவர் சொல்றாருங்க. அவர் அன்னைக்கு இந்த ஸ்பீட்ல நடக்கிறதா அதே ஸ்பீடு தான் சார் 73 வயதுல அவர் நடக்கிறாரு அப்படின்றது அவர் இயக்குனர் சொல்றாரு பேட்டியில. இவ்வளவு ஏங்க நம்ம இந்திய சினிமாவுடைய பிக் பி திரு அமிதாப் பச்சன் அவர்கள் இப்ப லேட்டஸ்டா சொல்லியிருக்காரு, நான் முதல் படத்துல ஹிந்தி படத்துல என் கூட நடிக்கும் போது பார்த்த அந்த ரஜினிகாந்தோட அந்த ஸ்பீடு இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்றாரு. எந்த நடிகர் வந்து அன்னைக்கு முதல் படத்துல நடந்த நடைய இன்னைக்கு யாராச்சும் நடிக்க முடியுமா? எந்த நடிகராச்சும் இன்னைக்கு முடியுமா? நீங்க சொல்லுங்க. முதல் படத்துல 2வது படத்துல இந்த ஸ்பீடு இன்னைக்கு இருக்குதா? எந்த நடிகராச்சும் ஒரே ஒரு நடிகரை காட்டுங்க, யாருமே கிடையாது. ஏன் திரு கமலஹாசன் வந்து நடிப்பின் கலை ஞானம்னே சொல்லலாம். அவராலே இன்னைக்கு அந்த அளவுக்கு நடந்து போக முடியாது. டக்குன்னு கமலஹாசன் ஒரு நடிகரை பார்க்க முடியாதுங்க இந்த உலகத்துல. நீங்க தேடி கண்டுபிடிச்சா கூட கமலஹாசன் நடிக்கிற நடிப்பை நீ எவனாலும் கொடுக்க முடியாது. உண்மையை சொல்றேன். அந்த மனிதர் கூட முதல்ல நடிச்ச களத்தூர் கண்ணம்மாவோ இல்ல பழைய படங்கள் நிஜமாகிறது இந்த மாதிரி படங்கள் நடிச்ச அந்த கமலஹாசனுடைய ஸ்பீட் இப்ப நடந்து முடியுமா? முடியாது.
ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் நிறைவேற்றிட்டு இருக்காரு. என்ன காரணம்? அதுதான் அவருடைய வீல் பவர். இந்த வீல் பவர்னாலதான் நீங்க என்ன சமூக வலைதளங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்கடா, எனக்கு பிரச்சனையே கிடையாதுடா, இதை பத்திலாம் நான் அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம யாரு பாசு எதையுமே நம்ம கேட்கறதே கிடையாது, நம்ம பாட்டு நம்ம ரூட்ல போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல, அதைப்படி போயிட்டு இருக்க ஒரு நபர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இது வந்து ரஜினிகாந்த் பெரிய புகழ் பாடுறதுக்கோ, ரஜினிகாந்த் நம்ம வந்து பெரிய மேல தூக்கி போடுற, நம்ம எல்லாம் ரஜினிகாந்துக்கு ஒரு என்ன சொல்ல, அவர் பாஷை சொல்ற, நம்ம எல்லாம் ஒரு ஜுஜிபி அவருக்கு, ரஜினிக்கே நம்மளாம் ஒரு ஜுஜிபி தான். எல்லா சினிமா ரசிகர்களுக்குமே தெரியும் ரஜினிகாந்தோடைய வளர்ச்சி எப்படி என்னன்றது. இதெல்லாம் பார்த்து அனுசரிச்சுதான் என்ன கீழே ஊந்துட்டுன்னு நினைச்சிட்டீங்கல்ல, நான் யானை இல்ல குதிரைன்னு எழுந்து நின்று இப்போ அப்டேட் பறந்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா 172 படத்துக்கு டைரக்டர் யாரும் சண்டை போட்டு இருக்காங்க. இப்போ இங்க இன்னும் 171 வரல, யாருக்கும் நீங்க 172 173 படத்துக்கு யார் சண்டை பண்ண, அந்த மனுஷன் 30 வயசு 40 வயசு நினைச்சாங்களான்னு தெரியலங்க எல்லாரும். இப்போ வந்து 175 176 வரைக்கும் போயிட்டாங்க. அடுத்தது டைரக்டர் யாரு சண்டை போட்டு இருக்காரு சமயத்தில், இல்ல சங்கர், இல்ல ஏஆர் முருகதாஸ், இல்ல மிஸ்கின் எடுக்காரு, இல்ல வெங்கட் பிரபு எடுக்காரு, இங்க சண்டை போட்டு இருக்காங்க 73ஆவது படம் யாரு 74ஆவது படம் யாருன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்பீடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல சார், நீங்க ஒரு நிறைய படங்கள்ல எடுத்துங்க, நீங்க பத்திரிகை திருவிட்டு நிறைய படங்கள் எடுத்துங்க, அங்க பேசுற டாபிக் என்ன இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு பத்திரிகை சம்பந்தமா ஒரு படம் நினைச்சுங்க, கண்டுபிடிச்சிட்ட தலைவரோட அடுத்த படம் இதுதான். நீ ரொம்ப அழகா இருக்குல்ல, பத்திரிகை துறையில வேலை செய்வாங்க ஷியாமும் விவேக்கும், பாபாவோட டைலாக் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு விவேக் சொல்லுவாரு. சோ எந்த அளவுக்கு வந்து அவங்க கணிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு நடிகருடைய திறமையா. எந்த நடிகரையுமே இங்க சொல்லுங்க, ஒரு அஜித்தோட அடுத்த படம் என்ன, ஒரு விஜயோட அடுத்த படம் என்ன, ஒரு கமலஹாசனோட அடுத்த படம், இங்க 1000 நடிகர்கள், ரஜினியோட திறமையான நடிகர்களும் நடிப்புல காட்டுற நடிகர்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா எந்த நடிகரையுமே போயிட்டு அடுத்த படம் தலைவர் படத்துல அடுத்து இந்த நடிகர் படத்துல இந்த டைலாக் இருக்கும், அடுத்து இந்த நடிகர் படத்துல இந்த இயக்குனர் தான் சேர்வாருன்னு இங்க எந்த படத்துலயும் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு காட்டுனதே கிடையாது. ஆனா இங்க காமிச்சது எல்லாம் யாரு, இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற 80s அப்புறம் வந்த எந்த நடிகரும் ரஜினிகாந்தோடைய ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு நடிகர் இருக்க மாட்டாங்க. நீங்க காட்டுங்க, எந்த நடிகரும் எடுங்க, ஒன்னு ஸ்டைல ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல ஒரு புகைப்படத்தை ஒரு படத்துல எங்கேயும் ஒரு சீனாச்சும் வைப்பாங்க. எந்த நடிகர், ஒரே நடிகர் சொல்லுங்க பாலாம், இது வரைக்கும் இந்த நடிகர் வந்து ரஜினிகாந்தோட போட்டோவோ படத்தையோ ரெஃபரன்ஸோ யூஸ் பண்ணதே கிடையாது. ஏதோ ஒரே நடிகர் சொல்லுங்க பாக்கலாம். எல்லா நடிகரும் ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணியோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரஜினிகாந்தை பின்பற்றி வந்தவங்க தான் இங்க. யாருமே ரஜினிகாந்த் அவர்கள் பின்பற்றாம வந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் சிவஜிகன் ஜாம்பவனா இருந்தா கூட அதுக்கப்புறம் வந்த நடிகர்கள் யாருமே ஒரு படத்துல கூட எம்ஜிஆர் புகைப்படத்தில் எம்ஜிஆர் ஸ்டைல ஃபாலோ பண்ண நடிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு எம்ஜிஆர் வசனங்கள் கூட பேசாத நடிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்த பிறகு 80 85 90 95 வந்த நடிகர்கள் எல்லாரையும் எடுத்து பாருங்க, தங்களுடைய படங்கள்ல எங்கேயாச்சும் ஒரு காட்சி அமைப்போ இல்ல ஒரு ஸ்டைலோ இல்ல ஒரு வசனத்தையோ ரஜினிகாந்தோட இது இல்லாம யாரும் இங்க பண்ணதா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நடிகரை நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா விமர்சனம் பண்ணும்போது பண்ற விஷயங்கள்லாம் இது ரஜினிகாந்த். அதாவது பேக் டு ஃபார்ம் கிடையாது ரஜினிகாந்த். இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க பேக் டு ஃபார்முக்கு வராங்க. அவர் வந்து ரிட்டையரும் ஆகல, அவர் ஃபார்ம் விட்டு வெளிலும் போல. அவர் என்னைக்குமே கிங் மேக்கர் தான். இன்னும் சொல்ல போனா அவர் ரெக்கார்ட் மேக்கர், நாட் ஏ ரெக்கார்ட் கிரியேட்டர். சரிங்களா, நல்லா புரிஞ்சுங்க. திரு கலாநிதி மாறன் சொன்னார்ல, அவர் வந்து ரெக்கார்ட் கிரியேட்டர் கிடையாது, ரெக்கார்ட் மேக்கர். அதாவது சாதனைகளை உருவாக்குபவர். சாதனையை உடைக்கிறவங்க எத்தனை பேரும் வரலாங்க, ஆனா உருவாக்குறது கஷ்டம். ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு கட்டுறவன் தான் பெரிய ஆளு, அந்த வீட்டுல வந்து குடும்பம் வரவங்க பெரிய ஆள் கிடையாது. முதல்ல தெளிவா புரிஞ்சுங்க. என்னைக்குமே ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார், அது ரஜினிகாந்த் மட்டும்தான். இந்த தகுதி வந்து மற்ற யாருக்குமே கிடையாது. ஆசைப்படலாம், ரஜினிகாந்த் மாதிரி நாம வரணும்னு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. ஆனா நானே தான் ரஜினிகாந்த்னு சொன்னாதான் இங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல தெளிவா புரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.